மார்க்கெட் பிரிண்டிங் மெத்தட், அதாவது மார்க்கெட் எப்படி பிரிண்ட் ஆகுது, ஹையர் டைம் ஃப்ரேமில் எப்படி பிரிண்ட் ஆகுது, லோயர் டைம் ஃப்ரேமில் எப்படி பிரிண்ட் ஆகுது, அதை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், அதை நீங்கள் கவனிங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு சொல்லலாம். என்னுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் கீழே இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு, டிஸ்பிளேயில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுக்கலாம். வாங்க நம்ம கோர்ஸுக்குள்ளே போகலாம். மார்க்கெட்டில் பிரிண்ட் எப்படி ஆகுன்னா, ஒரு மார்க்கெட் ஒரு ஹியூஜான ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு சைட்வேஸ் ஆகும். சைட்வேஸ் ஆர் கரெக்ஷன். இந்த கரெக்ஷன் எப்படி இருக்குன்னா மார்க்கெட்டில், அதாவது ஒரு 10% இருக்கலாம், 20% இருக்கலாம். அதாவது ஒரு நல்ல ரேலி வருது, ரேலி வந்த பிறகு மார்க்கெட் என்ன ஆகுன்னா ஒரு கரெக்ஷனை கொண்டுகிட்டு வரும். ஏன்னா இங்கே ஸ்டார்ட் ஆன மார்க்கெட் ஒரு ஹியூஜ் மூமெண்ட் போயிருச்சு. இந்த ஹியூஜ் மூமெண்ட் போனால் நம்மளே ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸுக்கு போனால் ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுப்போம். இல்லை நம்ம பஸ்ஸில் போகிறோன்னா இடையில நிப்பாட்டி நம்மளுக்கு சாப்பாடு ஏதாச்சும் தேவையானது, ரெஸ்ட் ரூம் போகிறது, இது மாதிரி இருக்கு இல்லையா. மார்க்கெட்லேயும் இது மாதிரி தான் நம்ம ஃபோக்கஸ். ஒரு ஹியூஜ் மூமெண்ட் போகுதுன்னா அதுக்கப்புறம் மார்க்கெட் ரெஸ்ட் எடுக்கும். ரெஸ்ட் எடுத்துட்டு இதை கண்டினியூ பண்ணுதா இல்லை மறுபடியும் ட்ராப் ஆகுதா, இந்த ரேலிக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுக்குது இல்லைங்களா, இதுதான் பேஸ் பாயிண்ட். ஒரு பேஸ்லேருந்து மார்க்கெட் பை ஆகுதா இல்லை செல் ஆகுதா, இதை நாம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் இருக்கு. அதில் என்னன்னா மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணுதா இல்லை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுதா, இது எப்படியெல்லாம் அமைஞ்சா நாம் ட்ரேட் எடுக்கலாம், எப்படியெல்லாம் அமைஞ்சா ட்ரேட் எடுக்கக்கூடாது, இதை பற்றி நாம் ஃபுல்லாக பார்க்கலாம். அதாவது மார்க்கெட்டோட நெக்ஸ்ட் பிரிண்ட் பை சைடா செல் சைடாங்கிறதுக்கு. மார்க்கெட்டில் அடுத்தது என்ன ஆகுன்னா ஒரு ரேலி வந்துடும். இந்த ரேலிக்கு அப்புறம் மார்க்கெட் ட்ராப் ஆகும். இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும்? அடுத்தது மார்க்கெட்டில் ஒரு ரேலி வரும், ட்ராப்பே ஆகாது, ஒரு 10% கூட ட்ராப் ஆகாது. ஒரே பிளேஸில் ரொம்ப சைட்வேஸாக இருக்கும். இந்த சைட்வேஸ்க்கு அப்புறம் மார்க்கெட் ஃப்ளை ஆயிரும், அதாவது பை சைடு ரேலி ஆயிரும். இந்த 3 தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதை எப்படி நாம் ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னு நான் டைரெக்டாக உங்களுக்கு சார்ட்லேயே காட்டுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு ரேலி ஆகுது, ரெஸ்ட் எடுக்குது, ஸ்லோ டவுனாக, அதுக்கப்புறம் பை ஆகுது. இன்னொன்று ரேலி ஆகுது, ரிஜெக்ஷன் ஆயிடுது. அடுத்தது ரேலி ஆகுது, மார்க்கெட் ரொம்ப டைட் சைட்வேஸில் இருக்குது, அதாவது டைட் பேஸை கொடுக்குது, அதுக்கப்புறம் நல்லா ஃப்ளை ஆகும். இதெல்லாம் மார்க்கெட்டில் ஒரு ஃப்ளை, ஒரு சைட்வேஸ், மார்க்கெட் கொஞ்சமாக மூமெண்ட் கொடுக்கும், இது பை ஆகும், ரிட்டர்ன் வந்துடும். இது ஒரு ஹியூஜ் பை ஆகிட்டு மார்க்கெட் ரொம்ப டைட்டாக நம்மளுக்கு பேஸை கொடுக்கும். இந்த பேஸுக்கு அப்புறம் நல்லா ஹியூஜாக பை ஆகிறதும், செல் மேக்ஸிமம் இதில் வராது, ஹியூஜாக பை ஆகும். இதெல்லாம் நாம் சார்ட்டில் எங்கெங்கே இருக்குது, இதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்கேன். இப்போது 1 hour டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் இந்த பிளேஸில் ஒரு நல்ல ட்ராப், ஹியூஜ் ட்ராப் கொடுத்துருக்கு. இந்த ஹியூஜ் ட்ராப் கொடுத்துட்டு மார்க்கெட் கரெக்ஷன் எடுத்திருக்கு. அதாவது இதெல்லாம் பேஸ் கரெக்ஷன் எடுத்துட்டு மார்க்கெட் ஸ்லோ டவுனாக செல் ஆகிருக்கு. ஹியூஜாக ட்ராப் ஆகிட்டு இது ஒரு பேஸை கிரியேட் பண்ணி ஸ்லோ டவுனாக செல் ஆகிறது. ஒரு நல்ல ட்ராப்பு, இது பேஸ் ஆகிருக்கு, நல்ல ட்ராப்பு, ஸ்லோ டவுனாக ட்ராப் ஆகிருந்தாலும் இது ஒரு நல்ல ட்ராப்பு, ஒரு பேஸு, ஒரு நல்ல ட்ராப்பு, ஒரு பேஸு, ஒரு நல்ல ட்ராப். இது வரைக்கும் நல்லா மார்க்கெட் செல் சைடு ஃபோக்கஸ் பண்ணி அந்த ட்ராப்பில் வந்திருக்கு. இதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு நல்ல ஹியூஜான ரேலி, ஒரு ட்ராப். இது டைப் 2 மாதிரி தான். இந்த இடத்துல பாருங்கள், நல்லா இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல மூமெண்ட் கொடுத்துட்டு இது ரொம்ப டைட் பேஸ், தேர்டு டைப். இது டைட் பேஸ். அடுத்தது மறுபடியும் ரேலி தான் கண்டினியூ ஆகும். இந்த மாதிரி நம்மளுக்கு டைட்டான பேஸ் கிடைக்கக்கூடாது. கிடைச்சா நாம் செல் சைடு பார்க்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு டைட்டான ரேஞ்ச் கிடைச்சா இந்த ரேஞ்சில் நம்ம செல் சைடு பார்க்கக்கூடாது. பை எப்போ பிரேக் ஆகுதோ நம்ம பை சைடு ஃபோக்கஸ் பண்ணி போயிடணும். இது 1 hour டைம் ஃப்ரேம். இதுவே நம்ம 4 hourலேயும் பார்க்கலாம். இதெல்லாம் டைப் 2 மாதிரி, ஒரு ட்ராப்பு, ஒரு பேஸ், ஒரு ட்ராப், மறுபடியும் பேஸ் ஆகிட்டு ட்ராப் ஆகிருக்கு. ஒரு பை
ஒரு சின்னதாக ட்ராப்பு, மறுபடியும் பை ஆகிருக்கு. ஓகே, இப்போது 4 ஹவரில் பார்க்கலாம். 4 ஹவரில் பாருங்கள், உங்களுக்கு தெளிவாக தெரியும் மார்க்கெட்டு எந்தெந்த இடத்துல டைட் பேஸ் கொடுத்துருக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிளேஸ் வந்து டைட்டான பேஸ், ஒரு சடனாக ஒரு ரேலி டைட்டான பேஸ், அதுக்கப்புறம் ரேலி எப்படி ஆயிருக்கு, பயங்கர ஹியூஜாக ஆயிருக்கா, நல்லா போயிருக்கா. இதுவுமே நியர்பை டைட்டான ரேஞ்ச், ஒரு நல்ல ரேலி டைட்டான ரேஞ்ச், மறுபடியும் சடனாக பாருங்கள் ஒரு 4 ஹவர் கேண்டிலே எவ்வளோ தூரம் போயிருக்குன்னு, ஒரு சடனான ஒரு ரேஞ்ச். இந்த இடத்துலையும் ஒரு டைட்டான ரேஞ்ச் தான். இந்த இடம் நம்ம 1 ஹவரில் பார்க்கும்போது டைட்டான ரேஞ்ச் நான் காட்டுறேன் பாருங்கள். மார்க்கெட்டில் ஒரு நல்ல ட்ராப்பு, டைட்டான ரேஞ்ச், மறுபடியும் நல்ல ட்ராப். இந்த ட்ராப்பெல்லாம் ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன், கவனிங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதனோட ஃபோக்கஸை பார்த்துக்கணும். மார்க்கெட் வந்து ஒரு பையோ இல்லை செல்லோ லாங்காக நடக்கும். இந்த லாங்காக நடந்த பிறகு இந்த செல்லுக்கு அப்புறம் மறுபடியும் செல்லாகுதா இல்லை பை ஆகுதா, இந்த பைக்கு அப்புறம் மறுபடியும் மார்க்கெட் வந்து செல்லாகுதா இல்லை பை ஆகுதா, இதை தான் நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். மார்க்கெட் ட்ராப் ஆகிருக்கு, இது வந்து ஒரு டைட் ரேஞ்ச். இந்த டைட் ரேஞ்சில் நம்மளுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு கிடைக்கும். இந்த ஏரியா சப்போர்ட், அதாவது என்னுடைய கோர்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது தெரியும், இது சப்போர்ட்டுன்னு. அதாவது நான் சப்போர்ட் வந்து பாடியிலிருந்து தான் மார்க் பண்ணுவேன். ரெசிஸ்டன்ஸ் இந்த பிளேஸ் இருக்குது. மார்க்கெட் பாருங்கள் எந்த சைடு பிரேக் அவுட் கொடுத்துருக்குன்னு. பிரேக் அவுட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணியிருக்கா, அப்போது பிரேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேண்டில் பிரேக் பண்ணிவிட்டு இமிடியட்டாக அடுத்த கேண்டில் போகணும். இமிடியட்டாக அடுத்த கேண்டில் என்ன பண்ணணும்னா நம்மளோட சப்போர்ட் ஏரியாவுக்கு போகணும். இந்த இடத்துல நான் வந்து இந்த பாக்ஸை ரொம்ப சின்னதாக போட்டிருக்கேன், ஆக்சுவலி ஒய்டாக இருக்கும். இந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் போயிட்டு நமக்கு டப்புன்னு விழுந்துடும். இந்த டைட் ரேஞ்ச் இருக்கும்போது ஒரு ரேஞ்சை கிரியேட் பண்ணும். இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் பண்ணி ரீட்ரேஸ் பண்ணி விழுந்துடும். நாம் இதை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டில் நீங்கள் என்ட்ரி எடுத்துகிட்டு போகலாம். எது வரைக்கும்னா இந்த ஏரியா வரைக்கும் நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இந்த பிளேஸ்லேருந்து இந்த பிளேஸ், இந்த ஒரு கேண்டில் இருக்கு இல்லையா, இந்த ஒரு ஏரியா ஃபுல்லாக நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். இங்கே ஒரு என்ட்ரி சின்ன லாட், இங்கே ஒரு சின்ன லாட், இங்கே ஒரு சின்ன லாட் போடலாம். நமக்கு கிடைச்சி ட்ரிக்கர் ஆனால் ஒரு நல்ல ஹியூஜான செல் கிடைக்கும். இது மேக்ஸிமம் டைம் நடக்கும். இப்போது இது 1 ஹவரில் காட்டியிருக்கேன், இதையே நான் வந்து 4 ஹவரில் காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது ஒரு டைட் ரேஞ்ச். இந்த டைட் ரேஞ்சில் இந்த இடம் சப்போர்ட், இந்த இடம் ஃபுல்லாக சப்போர்ட்டு, இந்த இடம் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸில் மார்க்கெட்டை பாருங்கள், இது பிரேக் பண்ண கேண்டில். இந்த கேண்டிலை எப்படி நாம் எடுத்துப்போனால் இது வந்து ஒரு ஹேமர் கேண்டில். இந்த ஹேமர் கேண்டிலை என்னுடைய கோர்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும், நான் ஃபுல் பாடி கேண்டிலாக அசியூம் பண்ணுவேன். அப்போது நமக்கு இந்த ஏரியாவிலிருந்து இந்த ஏரியா வரைக்கும் என்ட்ரி எடுத்துக்கலாம். நமக்கு இந்த என்ட்ரி ட்ரிக்கர் ஆகிருக்கும், 50% இருக்கிற என்ட்ரியும் ட்ரிக்கர் ஆகிருக்கும். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் எவ்வளோ ஹியூஜாக பை ஆகிருக்கு. ஆக்சுவலி இந்த ஒரு 4 ஹவர் பை ஆனதே நமக்கு போதும். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது, நல்லா ஹியூஜாக பை ஆகிருக்கு. இது வந்து ஒரு நல்ல கெயினாக இருந்திருக்கும். இந்த இடம் ரேலி ஆகிருக்கு. இந்த ரேலிக்கு அப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணதுன்னா இங்கே ஒரு டைட் ரேஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு மீடியமான ரேஞ்ச். இந்த ரேலிக்கு அப்புறம் ஒரு மீடியமான ரேஞ்ச். இங்கே 2 ப்ராபபிலிட்டி இருக்குது. ஒரு ப்ராபபிலிட்டி இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ், 2வது ப்ராபபிலிட்டி என்னன்னா மார்க்கெட் ஒரு ஹியூஜ் மூவ் ஆகிட்டு இது வரைக்கும் மூவ் ஆகிட்டு இங்கே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்திருக்கா. எத்தனை நாள் ரெஸ்ட் எடுத்திருக்குன்னு பாருங்கள். அட்லீஸ்ட் ஒரு 2 டேஸ் இருக்குது 4 ஹவரில் பார்க்கறதுனால. அப்போது நமக்கு என்ன இங்கே கிடைச்சிருக்கு, இந்த ரேஞ்ச் வந்து ஒரு சப்போர்ட், இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ். எதை பிரேக் பண்ணியிருக்கு, சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இந்த கேண்டில் ஃபுல்லாக நமக்கு என்ட்ரி. இப்போது இந்த இடம் இந்த 50%ம் என்ட்ரி கொடுத்துருக்கு. என்ட்ரி கொடுத்து மார்க்கெட் விழுந்துருச்சா. அதாவது மார்க்கெட் என்ன பண்ணுன்னா, நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, மார்க்கெட்டில் நல்லா கவனிங்க, ஒரு ரேலி மார்க்கெட் ரெஸ்ட் எடுக்க விடுங்க.
சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸையும் கிரியேட் பண்ணும். எந்த சைடு பிரேக் ஆகுதோ ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி எடுங்க, ஹியூஜாக மூவ் ஆகும். அதே மாதிரி மார்க்கெட் ரேலி ஒரு சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸை கிரியேட் பண்ணுது. எந்த சைடு பிரேக் பண்ணுதோ ரீட்ரேஸ்மெண்ட்டில் என்ட்ரி கிடைக்கும். நீங்கள் இந்த இடத்துலலாம் என்ட்ரி எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப், கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை இது ஏற்படுத்துச்சு. என்னுடைய கோர்ஸ் உங்களுக்கு இதை டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம்.